பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது அறிவுக்கலைஞர் தோப்போடு விஜயா நடத்தினவர்கள். வாருங்கள். வணக்கம். மதிய வணக்கம். கலைவாணி மோனவர்களுக்கும் இவர் நடாமோனு அனைத்து பாமர்களுக்கும் அஞ்சியம் வந்து ஜியான் தேசன் ஜியாவின் அறிவுக்கலைஞம் 531. அன்பான உறவுகள் 538 இருக்கு. 538 தான். சரியா. சமூக ஒருங்குசை வலியுறுத்தும் ஆண்டு 2028. மூத்தோர் மாதத்தை நாங்கள் மாண்பு போற்றும் மாதத்தை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எனது சிந்தனையாக எமது சிலரை மகிழ்விப்பதற்காக பூக்கள் மலர்வதில்லை, எங்களை மகிழ்விற்காக பூக்கள் இல்லை, அது இயல்பாகவே அது இந்த செயற்பாடாக மலரும் கூறிக்கொண்டு, அன்பான உறவுகளே, அறிவுக்கலை இன்றைய 30ஆம் தேதி 3/26 போட்டு அறிவுக்கலைஞர் 532 போட்டிருக்கிறேன். நீங்கள் அதிலே உங்களோட பெயர்களை பதிவு செய்யுங்கள். நான் ஓப்பன் இது செய்த பண்ணி அதை செய்த பண்ணிருக்க சரியா இது செய்யக்கூடியதா இருக்கிறதோ? பதிஞ்சிருக்கிறான். சரி. செல்வி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப்பு, சிவமணி பதிஞ்சிருக்கிறீர்கள். நானும் பதிஞ்சிருக்கிறேன். இருந்தா வருந்தா நீ கூட்டுக்கொண்டு போய்க்கலாம். இல்லை வருது உங்களோட பேரை காண இல்லை. சிவமணி, செல்வி நித்யானந்தன், நேவிஸ் பிலிப்பின் பெயர்கள் இருக்குன்னா மற்ற பெயர்கள் எல்லாம் நான் கேள்வியில் தொடங்கிக்கலாம். சில வரும் இதில் வர மெட்சையில் வரும். அப்போ பேர்கள் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ரெடி என்ன அதில் சொல்லுவேன். நான் ரெடி என்று சொல்ல வந்தால நேவிஸ் பிலிப் பதிஞ்சிருக்கிறீங்க. மூன்று நிமிஷத்தால் நான் தொடங்குவேன். தயவுசெய்து சரியாக பதியுங்கள். அதிகம் அன்பான உறவுகளே.
30/3/2026 ஞான அறிவுக்கலைஞர் 538வது நம்பர். நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். நான் தொடங்குகிறேன். கேள்விக்கான மறுமொழிகள் எல்லாம் தேடல் மூலம் எடுத்த கேள்விகள். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அதில் வித்தியாசங்கள் எது இருந்தால் வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கொண்டிருக்கின்ற சில கேள்விகள். அதில் இது நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சா நீங்கள் அதை சொல்லி குறிக்கொள்ளலாம். எனவே நான் இப்போது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்விக்கு போவோம். ஜெயமலஜியம் சிவமணி பதிஞ்சிருக்கிறேன். உலகத்தில்லத்துக்கும் பதிஞ்சிருக்கிறேன். நான் உலகதி ஜெயமலஜியம் பதிஞ்சிருக்கிறீர்கள். பத்மினி கமலாந்தம் பதிஞ்சிருக்கிறீர்கள். ஜெயசி மணிவண்ணன் பதிஞ்சிருக்கிறீர்கள். கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியாக, உலகளவில் அதிக இராணுவ விமானங்கள் கொண்ட முதலாவது நாடு இது. விமானங்கள் இப்போ இதுதான் நீ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் வந்து ரஷ்யா மாறிட்டு ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. சரியான பதில் அமெரிக்கா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்கு போவோம். அமெரிக்காவில் இராணுவ விமானங்களில் எண்ணிக்கை எத்தனை? அமெரிக்காவில் உள்ள இராணுவ விமானங்கள் 13,032, 14,032, 15,032. 13,032 என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்விக்கு படத்தை காணி. சீனா மூன்றாவது கேள்வியாக, உலகளவில் விமானங்கள் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? சீனா, ரஷ்யா, ஜப்பான். ரஷ்யா என்பது சரியான பதில். 4வது கேள்விக்கு போவோம். ரஷ்யாவில் உள்ள இராணுவ விமானங்கள் எத்தனை? 2,137, 3,137 அல்லது 4,137? 4,237 விமானங்கள் ரஷ்யாவில் இருக்கின்றது. 4,237. அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்வியாக, இராணுவ விமானங்கள் அதிகமாக உள்ள 3வது நாடு இது? சீனா, தென்கொரியா, இந்தியா. சீனா என்பது சரியான பதில். 6வது கேள்விக்கு போவோம். சீனா விமானங்களின் எண்ணிக்கை எத்தனை? அறிஞத்தில் படி நான் வரிசையின்படி தந்திருக்கிறேன். 3,529 அல்லது 4,529 அல்லது 5,529. 3,529 என்பது சரியான பதில். அடுத்து 7வது கேள்விக்கு போவோம். இந்திய இராணுவ விமானங்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்திய இராணுவ விமானங்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உங்களோட நாடு பக்கத்தில் இருக்கிற அதையும் அறியத்தான். 4வதா, 5வதா, 6வதா?
4வது இடத்துல இந்தியா அமைந்திருக்கின்றது. அடுத்த கேள்விக்கு போவோம். 9வது கேள்வியும் 8வது கேள்வியும். உலகில் அதிக மக்கள் பாவிக்கும் உணவு எது? உலகில் அதிக மக்கள் பாவிக்கும் உணவு எது? பானுன்னா ரொட்டின்னு சொல்கிறவங்க பானுன்னு நாங்கள் வைக்கிற ரொட்டியா அரிசியா உருளைக்கிழங்கா? அரிசி என்பது சரியானது. இப்போதே வந்த தகவல் இதெல்லாம் 2026 போட்டு தான் வந்திருந்தது. உலகில் அதிகம் பாவிக்கும் பானம் எது? கோப்பி, தேநீர் அல்லது பால்? தேநீர் என்பது சரியான பதில். 10வது கேள்வியும். உலகில் மது சார்ந்த பானம் அதிகம் பாவிப்பது என்ன? மது சார்ந்தது சாராயம், கள் அல்லது பியர்? பியர் என்பது சரியான பதில். லேட்டா போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், ஜெயமலன், நவலதி தில்லத்தேவன், நேமிஸ் பிலிப்ரு, பத்மினி கமலானந்தன், ஜெசி மணிவண்ணன், சிவமணி ஈஸ்வரன், சரோனி சூராஜ் 8 அன்புறவுகள் பங்கு பற்றி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த 11வது கேள்விக்கு போவோம். எந்த நாட்டை தொலைக்காட்சியில் பெண் பாடையில் பாட தடை செய்யப்பட்டுள்ளது? பல்லப்பட்ட நாடு இது. ஆப்கானிஸ்தான், வடகொரியா அல்லது ஈரான்? 3 நாடு இல்லாத நாடுகள் தான் உண்ட பார்த்து போடுங்க. ஆப்கானிஸ்தான், வடகொரியா, ஈரான். கணக்க சட்டங்கள் உள்ள நாடு என்பது ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். 12வது கேள்வியும். மரம் ஏறும் மாடுகள் இந்த நாட்டில் உள்ளன. மரம் ஏறி நின்று மேலே இருந்து மீண்டு மரத்து இதில் இருந்து சாப்பிட வேண்டிய நியூசிலாந்தா, மொராக்கோவா, ஆஸ்திரேலியாவா? மரம் வளர்ந்துருக்க மேலே இருந்து ஆடுகள் எல்லாம் மேலே இருந்து இந்த இலைகளை பிடிச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தது. மொராக்கோ என்பது சரியான பதில். 13வது கேள்வி. விஷயங்கள் எல்லாம். இந்தியாவில் எந்த இடத்தில் துலிப்பு பூங்கா இந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? அழகான இதான திறந்து வச்சிருக்கிறார்கள். நெதர்லாந்தில் இருக்கிற மாதிரி இந்த பூதான் துலிப்பு. குஜராத்தா, கேரளாவா, காஷ்மீரா? காணி காஷ்மீர் என்பது சரியான பதில். 14வது கேள்வியும். எத்தனை மலர்கள் பூங்காவில் காணப்பட்டன? 15 லட்சம், 18 லட்சம், 20 லட்சம்? எல்லாம் பண்ணி கணக்கு பார்த்து எல்லாம் போட்டிருந்தார். 17 லட்சம் மலர்கள் இருந்ததாம் அந்த பூங்காவில். பூவினங்கள் எத்தனை வகையாக காணப்பட்டன? அதுலேயும் பல்வேறு வகையான நிறங்களை பார்த்து பிரிச்சிருந்தவர்கள். எழுபது வகையான மலர்கள் இருந்தது. 16வது கேள்வி. ரவிக்கே எந்த மொழிச்சொல்? ரவிக்கு என்பது எந்த மொழிச்சொல்? நாங்கள் பூரா ரவிக்கே சொல்றதானே. உருதா, தெலுங்குவா, கன்னடமா? தெலுங்கு என்பது சரியான பதில். 17வது கேள்வியும். குசினி என்று சொல்வது இந்த மொழிச்சொல்? பிரெஞ்சா, ஸ்பானிஷா, ஆங்கிலமா? பிரெஞ்சு என்பது சரியான பதில். 18வது கேள்வி. டாப்பு என்று டாப்பு என்பது இந்த டாப்பு என்று நாங்கள் டாப்பு இந்த வர போடுவினம் தானே பிள்ளைகள் வந்து டாப்புன்னு. தெலுங்கா, மலையாளமா, உருதுவா? பள்ளிக்கூடங்களில் டாப்பு பேர் பதிஞ்சது ப்ரெசன்ட் எப்சன்ட் ப்ரெசன்ட்னு சொல்கிறேன். அதை தான் கேட்பேன்.
தெலுங்கு என்பது சரியான பதில். 19வது கேள்வியும் 16 வயதுடையோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை செய்த நாடு இது. இப்போ எல்லாரும் பிள்ளைகளோட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்தன்னு வரார்கள். அது எந்த நாடு? கனடாவா, ஆஸ்திரேலியாவா, நோர்வேயா? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். 20வது கேள்வியும் நோட்டோ நாடுகள் கோழைகள் என எந்த நாட்டு ஜனாதிபதி கூறினார்? நோட்டோ நாடுகள் எல்லாம் அந்த உதவி செய்கிற அந்த நாட்டை கோழைகள்னு சொல்லி எந்த நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருந்தார்? உங்களுக்கு தெரியும் யார் சொல்லியிருப்பார் என்று. அமெரிக்க ஜனாதிபதி என்பது சரியான பதில். செல்வி நித்யானந்தன், ஜெயலலிதா, நவலோதி தில்லைத்தேவன், நேவிஷ் பிலிப், சிவமணி, ஜெசிமணி மன்னன். அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வியும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வாழும் நாடு இது. புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வாழும் நாடு இது. தாய்லாந்து, மியான்மர் அல்லது சீனா? சீனா என்பது சரியான பதில். 22வது கேள்வியும் உலகில் அதிக ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடு இது. உலகில் அதிக ரப்பர் செய்யும் நாடு இது. சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர்? மியான்மர் முந்தி பர்மாவாக இருந்தது, இப்போ நீ மியான்மர் என்று. மலேசியா என்பது சரியான பதில். 23வது கேள்வியும் உலகில் அதிக நாய்கள் வாழும் நாடு இது. உலகில் அதிக நாய்கள் வாழும் நாடு பிரித்தானியா, அமெரிக்கா, இந்தியா? இந்தியா என்பது சரியான பதில். 24வது கேள்வியும் பாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும் வேலை செய்யும் நாடு இது. 4 நாள் மற்ற 3 நாளாக அவைகளுக்கு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கடும் உழைப்பால். லுக்சம்பர்க், ஜப்பான், வியட்நாம்? ஜப்பான் என்பது சரியான பதில். 25வது கேள்வியும் முதலில் மோட்டார் வாகனம் அதாவது கார் கண்டுபிடித்த நாடு இது. அமெரிக்கா, போலந்து, ஜெர்மனி? ஜெர்மனி என்பது சரியான பதில். 26வது கேள்வியும் தொட்டவுடன் இறக்கும் பறவை இது. புது பேர்கள் எல்லாம் இருந்தது, இது சரியான பேர்கள். நீங்கள் அதை ஞாபகத்தில் தேன் சிட்டா, வாலாட்டியா, டைட்டோனியா? பேர்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அந்த பேர்களை இருக்கா வச்சிருங்க. நான் பேர்கள் எல்லாம் பார்த்து தான் எடுத்திருக்கிறேன். டைட்டோடி என்பது சரியான தொட்டவுடனே இறக்குற பறவை. 27வது கேள்வியும் மனிதரை போல கைரேகை கொண்ட விலங்கு எது? மனிதரை போல கைரேகை கொண்ட விலங்கு எது? கொரிலா, கோலாக்கரடி அல்லது குரங்கு? ஒரு இனம்தான், என்ற இனம்தான் எல்லாம் என் பேரல் வித்தியாசம், உருவங்களுடைய இது வித்தியாசம். கோலாக்கரடி என்பது சரியான பதில். 28வது கேள்வியும் புறா ஊதா நிறத்தினை காணும் விலங்கு எது? புறவிதா ஊதா. புறவிதான்றது வெளியில் பேர்பிள் கலராக இருக்கிற நிறத்தை காணும் விலங்கு எது? பூனையா, நாயா, எலியா? பூனை என்பது சரியான பதில். 29வது கேள்வியும் பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது? பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை எது? காகம், தேன் சிட்டு. இந்த தேன் சிட்டை தான் ஹமிங் பேர்ட்னு சொல்கிறது வச்சிருங்க. பருந்து, சின்ன பறவை தேன் சிட்டை தான் தேன் சிட்டை. ஹமிங் பறவை என்பது சரியான பதில். தேன் சிட்டு, அதின் பேர் தமிழ் பேர் தேன் சிட்டு. தொட்டவுடன் பறக்கும் பறவை அது. அது தந்து நாங்கள் டைட்டோனி, ஒண்டைக்குருவி, ரொபின்?
2 தரம் வந்துட்டு அந்த கேள்வி பரவாயில்ல, பார்த்து போட்டுக்கொள்ளும். டைட்டோனி என்பது சரியான பதில். லீடு போட்டுக்கு போவோம். ஜெயமலர், செல்வி நித்யானந்தன், அவ்வளவு திலதி, சி மணிவண்ணன், சிவமணி, சுப்ரீம். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும். கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் ஜேர்? டக்ளஸ் ஏங்கல் ஹேரட் அல்லது பிளேஸ் பாயங்கல் அல்லது எலிசா ஒடிஸ்? பிளேஸ் பேங்கல் என்பது சரியான பதில். 32வது கேள்வியும். டைப்ரைட்டரை கண்டுபிடித்தவர் ஜேர்? கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அல்லது ஜியோ பிக்மேன்? கிறிஸ்டோபர் என்பது சரியான பதில். 33வது கேள்வியும். ஏவுகணையின் தந்தையார்? ஏவுகணையின் தந்தையார் யார்? அப்துல் கலாம், ஜோன் வாக்கர் அல்லது தியோடரா மைமா? அப்துல் கலாம் என்பது சரியான பதில். 14வது கேள்வியும். கொலரா நோயை கண்டுபிடித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டர், டியூவர் ராக்கர் அல்லது ஜோன்சன்? லூயி பாஸ்டர் என்பது சரியான. அவர் தான் விசர் நாய் கடிக்கும் அந்த மருந்தை கண்டுபிடித்தவர் அவர் தான். லூயிஸ் பாஸ்டர். கொலரா நோயையும் கண்டுபிடித்தவர் அவர் தான். 35வது கேள்வியும். டெலஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யார்? டெலஸ்கோப் வந்து டாக்டர்ஸ் வச்சிருக்கிறார். சீகால் பேரல் அல்லது டியூடர் அல்லது ஜான்சன்? சீஸ்கால் பேரிட் என்பது சரியான பதில். சீஸ்கால் பேரிட். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன் முதலாவதாக 2118 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது ஜெயமலர் 2117 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்தில் சிவமணி அவர்கள் 1547 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு புள்ளி வித்தியாசத்தில் செல்வி நித்யானந்தம் ஒரு இடத்துல இருக்கின்றார். 4வது இடத்தில் நவதி தில்லைத்தேவன் 1524 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப்பு 5வது இடத்தில் 1227 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்தில் கலைவாணி மோகன் 1181 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 7வது இடத்தில் சரோஜினி சோதராஜா 1121 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜெசி மணிவண்ணன் 1117 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி அவர்கள் 1066 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். எல்லோரும் வெற்றியாளர் என்பது சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நான் அறிவிக்கஞ்சம் 532வது கேள்விக்குரிய மறுமொழியை நான் தருகின்றேன். கொஞ்சம் நேரம் பொறுத்திருங்கோ, போய் திரும்பி வருவோம்.
உலகில் அதிகளவு இராணுவ விமானங்கள் கொண்ட நாடு எது? அது அமெரிக்கா. அதிகளவு இராணுவ விமானங்கள் கொண்ட நாடு எது? அது அமெரிக்கா. அதிகளவு இராணுவ விமானங்கள் கொண்ட நாடு எது? அது அமெரிக்கா. கொண்ட நாடு எது? அது அமெரிக்கா. அமெரிக்காவில் இராணுவ விமானங்கள் தொகையில் உள்ளது. அது 13,032. அமெரிக்காவில் இராணுவ விமானங்கள் தொகையில் உள்ளது. அது ஆரம்பம். அமெரிக்காவில் இராணுவ உலகளவில் விமானங்களின் 2வது இடத்தில் உள்ளது ரஷ்யா. ரஷ்யாவின் விமானங்கள் தொகை எத்தனை? 4,137. இராணுவ விமானங்களில் எண்ணிக்கை எவ்வளவு? 2,529. சீன விமானங்களின் எண்ணிக்கை எத்தனை? சீனாவில் விமானங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 2,529. இந்தியாவில் இராணுவ விமானங்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ள இந்தியா இராணுவ விமானங்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அது 4வது இடத்தில் உள்ளது. உலகில் அதிக மக்கள் பாவிக்கும் உணவு எது? அது அரிசி. உலகில் அதிகம் பாவிக்கும் பானம் எது? அது தேநீர். உலகில் அதிகம் பாவிக்கும் பானம் எது? அது தேநீர். உலகில் சார்ந்த பானம் அதிகமாக பாவிப்பது எதுனா அது பியர். எந்த நாட்டில் தொலைக்காட்சியின் பெண் பாடகிகள் பாட தடை செய்யப்பட்டது? ஆப்கானிஸ்தான். மரமேறும் ஆடுகள் எந்த நாட்டில் உள்ளன? அது மொராக்கோ. இந்தியாவில் எந்த இடத்தில் துலிப் பூங்கா இந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டது? காஷ்மீர். எத்தனை மலர்கள் பூங்காவில் இருந்துள்ளது? எத்தனை இருந்தது? 18 லட்சம். துளிப்பூக்களின் வகைகள் எத்தனை? 75. ரவிக்கை என்பது எந்த நாட்டு மொழிச்சொல்? அது தெலுங்கு. குசினி என்ற எந்த மொழிச்சொல்? அது பிரெஞ்சும். டாப்பு எந்த நாட்டில் சொல்? அது தெலுங்கு. 15 தொடங்கி 16 வயதில் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை செய்யும் நாடு எது? ஆஸ்திரேலியா. நோட்டு நாடுகள் கோழைகள் என எந்த நாட்டு ஜனாதிபதி கூறியிருந்தார்? அது அமெரிக்க ஜனாதிபதி. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமுள்ள நாடு எது? சீனா. உலகில் அதிக ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடு அது மலேசியா. உலகில் அதிக நாய்கள் வாழும் நாடு எது? இந்தியா. வாரத்திற்கு நாட்கள் மட்டும் வேலை செய்யும் நாடு அது ஜப்பான். முதலில் மோட்டார் வாகனம் அதாவது கார் கண்டுபிடித்த நாடு அது ஜெர்மனி. தொட்டவுடன் இறக்கும் பறவை அது டைட்டோனி. மனிதரை போல கைரேகை கொண்ட விலங்கு எது? அது கோலா கரடி. புற ஊதா நிறத்தினை காணும் விலங்கு எது? அது பூனை. பின்னோக்கி பறக்கக்கூடிய நான் அந்த கேள்வி தந்துட்டேன். தேன் சுண்டு ஹம்மிங் பவுடர். தொட்டவுடன் பறக்கும் டைட்டோனி. கால்குலேட்டர் கண்டுபிடித்தவர் யார்?
டக்ளஸ் எங்கள் டக்ளஸில் கிறிஸ்டோ எலிசா எடிசன் டக்ளஸ் பிளேஸ் பேங்கல் ட்ரைப்ரைரை கண்டுபிடித்தவர் அது கிறிஸ்டோபர். ஏகுவனின் தந்தையார் அது அப்துல் கலாம். கொலரா நோயை கண்டுபிடித்த லூயிஸ் பாஸ்டர். ரெலோஸ்கோப்பை கண்டுபிடித்தல் சீகல் ஹால்பாரிட். அன்பான உறவுகள், உங்களோட கேள்விகளுக்கு மட்டும் விடை தந்திருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எதுவும் தவறாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்களாம். வித்தியாசமான கேள்விகளாக இருக்கும். இந்த சிட்டுக்குருவின்றது ஹம்மிங் பேர்ட் பாருங்க. வானம்பாடிக்குன்னு சொல்றது. அது அது இந்த வானம்பாடி வேறு. அது வானம்பாடி வானத்தில் என்ன இந்த இங்கே என்ன இங்கிலீஷ்ல கம்மிங் பேர்டுண்டா வானம்பாடி இல்லையா? இல்லையா? சரியா. மற்றது இதையாக கல்குலேட்டரை கண்டுபிடிச்சவர் பாஸ்கர் இல்லையா? நீங்கள் மாறி வேறு ஏதோ சீஸ்கால் பாகிஸ்தான் சீஸ்கால் பாகிஸ்தான் சொன்னீங்க. சீஸ்கால் பாகிஸ்தான் சொன்னேன் நான். அதுல பாஸ்கர் தான் கண்டுபிடிச்சவர் பாருங்க ஒரு தடவை. பாஸ்கல் அது அப்படித்தான் போட்டிருந்தேன். பாஸ்கலும் சீஸ் பால்கண்டா போட்டிருந்தேன். அதுல போட்டு ஏவுகணையை கண்டுபிடித்தவர் என்ன அப்துல் கலாம். இல்ல ஏவுகணையை கண்டுபிடிச்ச இல்ல, ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாமே. அவர் அணுகுண்டத்தை கடைசியா கண்டுபிடித்தார். இல்ல இல்ல, ஏவுகணையின் தந்தை என்றது அவரை சொல்றது. எங்க ஜெயமலரே நொழிச்சு கொண்டிருக்கிறீங்க? கால காணாம குரல் தமிழ் ஏவுகணையைத்தான் அணுகுண்டு எல்லாம் கண்டுபிடிச்சது போட்டிருந்தது. டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சவற்ற வேற என்ன சொன்னீங்க? அடுத்தது அந்த கடைசியா அந்த கண்டுபிடிச்சவை முதலாவது, மற்றது கிறிஸ்டோபர், மற்றது அப்துல் கலாம், லூயிஸ் பாஸ்டர், சீஸ்கால் பாரிட். இல்ல இப்ப நீங்க முதல் கேள்வி சொல்லி தண்டைக்குல எத்தனை வகை என்ற பூக்கள் 70 வகை என்ன இப்ப எந்த விட சொல்லிக்க 75 சொல்லி இருந்தீங்க. அதுதான் நான் நல்லா தெரியல. 70 அது போட்டிருந்தது எல்லாம் சரியா முதல் சொன்ன. இல்ல 75 70 என்றதுதான் கேள்வி. இந்த துல்பு பூங்கா இந்தியாவில காஷ்மீர்ல என்று சொன்னீங்க. எத்தனை மலர் 70 தான் கேள்வியில வந்த 75 வரையில விட சொல்லேக்க 75 சொல்லுவாங்க. மாறி சொல்லிட்டா நான் 70 தான் எல்லாம் போட்டிருந்தேன். கால்குலேட்டரை கண்டுபிடிச்சதை யாரெண்டு இருக்கா சொல்லுங்க. என்னது கால்குலேட்டரை கண்டுபிடிச்சது கிறிஸ்டோபர். அது தவறக்க. நீ திரும்பி ஒரு தடவை பாருங்க. சீகல் பாஸ்கல் தான் கண்டுபிடிச்சது. சாரி, பிளேஸ் அண்ட் பிளேன்ஸ் பார்க்கலாம். மாறி சொல்லிட்டேன். பிளேஸ் பாங்கல் தான் முதலாவது கண்டுபிடிச்சது. நான் பேரை மாறிச்சு. கிறிஸ்டோட அடுத்த கேள்வியா வந்த கேள்வியை நான் எழுதினேன். அதுல தான் போனேன். வடிவா சொல்லுங்க. கேள்வி நல்ல தந்தனம் தானே. பிளேஸ் பாங்கல் 2 முடியல சரி என்று முதலே சொன்னேன் நான். பிளேஸ் பாங்கல் அடுத்தது கிறிஸ்டோபர் 2வது, மற்றது அப்துல் கலாம். கேள்வி நான் அதுல திருப்பி பார்க்க வேணும். சரி, ஓகே. லூயிஸ் பாஸ்டர் இந்த கொலராவையும் தடுப்பூசி விசரணாக்கடியையும் கண்டுபிடிச்சவர். சரி, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த கேள்வியை பார்த்து தான் நீ திருப்பி சொல்லுவேன். திருப்பி பார்த்து சொல்றதா? திருப்பி வேண்டாம். சரி, நான் இதை முடிச்சு போட்டு நான் திருப்பி சொல்றேன். நான் எழுதி வச்சிருக்கேன், கொப்பியில் எழுதி வச்சிருக்கிறேன், பார்த்துதான். கால்குலேட்டர் கண்டுபிடித்த பிளேஸ் பாங்கல்
சரியா? கால்குலேட்டர் முதல் முதல்ல பாங்கலில் அக்கா பிள்ளைய பாங்கல் இல்ல பாஸ்கல் பாஸ்கல். லூயி PASC பாஸ்கல் தான். அதான் PLAISCPAS பாஸ்கல் தான், பாஸ்கல். சரி, பாஸ்கல் வருமா? இங்கிலீஷ்ல இருந்ததை நான் அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டேன் நான். சரியா? பாஸ்கல், இங்கிலீஷ்லயே BASCOL தான் வரும். பாஸ்கல், பாஸ்கல். ராப்டரை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர். ஏவுகணையின் தந்தையர் அப்துல் கலாம். அவருக்கு பேர் பிஜே அப்துல் கலாம். மற்றது டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சது சீஸ் ஹால் பரீட். சீஸ் ஹால் பரீட். மற்றது இன்னும் எல்லாம் சொல்லிட்டேன் என்ன? அவ்வளோதான் தானே? ஆமா ஆமா. சரி, தேங்க்யூ. சரி, கண்டுபிடிக்க போவோம். முதலாவது பேரை சொல்லுங்க. பார் நவலதி தில்லைத்தவன். வாணிமோகன். நீங்க சரியா போடுங்க, நாங்கள் நிக்கிறோம். ஒவ்வொருவரா கூப்பிட்டு போய். நவலாவதை மியூட் எழுததான் தெரியும். இல்ல நிக்கிறேனே. உங்களோட படம் பெற இல்லை. படம் தெரியாத பேர் வரும். மன்னிப்புடன் அக்கா, நீங்கள் டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சதும் கேள்வி கேட்ட நீங்கள் எல்லாம். ஓ, அது நெதர்லாந்து நாட்டவர் தான் 1608 கண்டுபிடிச்சவர். அவரோட பேர் கான்ஸ் லிப்பெர்சி. ரெண்டு பேர் ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது யார் வர்றீங்க? பேரெல்லாம் சொல்லுங்க. கண்டுபிடிக்குது. நான் அடுத்தது முடிச்சு போட்டு அது மாதிரி பார்க்குறேன்னு இருக்கேன். புத்தகம் பார்க்குறேன்னு இருக்கேன். ஜெயமலஜியம் ரெண்டாவது. நான் வரேன். பேரெல்லாம் சொல்லுங்க. மூன்றாவது யார்? நான் செல்வி நித்யானந்தன். நான்காவது சரோஜினி வார நாலாவது. நான் அதுக்கு பிறகு வரேன். பத்மினி கமலாந்தன். மற்றது ஆறாவது நல்ல பேர் இருந்தா நினைக்கிறீங்க. சரி, நான் ஆறாவதா வார். நவலோதித்தில். சரி, வாணிமோகன் முதலாவதாக கேட்கிறேன்னா, அன்பானவர்கள் FATV லண்டன் தமிழ் ரேடியோவில் இந்த ரெண்டாவது பகுதியாக கண்டுபிடிப்பு பாமுகத்தில் இணையொலி மூலமாக நான் கண்டுபிடிக்கின்ற பகுதியை கேள்விகளை கேட்கின்றேன். அதுக்கு தகுந்த பதிலை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, முதலாவது நெசவு ஆலையில் இது முக்கிய பங்களிக்கின்றது. நெசவு ஆலைகளில் இது முக்கிய பங்களிக்கின்றது. வீடுகளில் மரங்கள் நெருக்கமாக இருந்தால் இப்படி செய்து கொள்வார்கள். வீடுகளில் மரங்கள் நெருக்கமாக இருந்தால் இப்படி செய்து கொள்வார்கள். தறி என்பது சரியான வாணிக்கு வரும்போது தறி என்பது தரிக்கிறது. மற்றது நெசவு இதை சொல்கிறது தறியன். அந்த இயந்திரத்தை கூறுறது தறியன். அடுத்ததாக ஜெயமலர்ஜியம் வாங்குவோம். மரங்கள் வளர முதலில் இதனை செய்து கொள்வார்கள். மரங்கள் வளர்வதற்காக இதனை செய்து கொள்வார்கள். ஒரு நிகழ்வு அல்லது கொண்டாட்டமோ இது முக்கியமாக அமையும். ஜெயமலர்ஜியம். யோசிக்கிறேன். மரங்கள் வளர முதலில் இதனை செய்து கொள்வார்கள். ஒரு நிகழ்வு அல்லது கொண்டாட்டமோ இது முக்கியமாக அமையும். கொண்டாட்டம். தெரியல, அடுத்த ஆள் கேளுங்க. நீங்க எனக்கு யோசிக்க டக்குன்னு வரையில. செல்வி நித்யானந்தன். நீர். நீர். என்னண்டு? நீர். தவறு. சரோஜினி சோதராஜா. மரங்கும் பசலை. தவறு. பத்மினி கமலாந்தன். கொண்டாட்டத்துக்கு இது முக்கியமோ சொன்னா பந்தல். தவறு. நவலோதி தில்லத்தவன். நவலோதி நிக்கிறீங்களா?
வாணிமோகன் சொல்லுங்க. மரங்கள் இல்ல தெரியாது. மரங்கள் இடம் தேவை என்று சொல்றேன். யாரு? நகுலவதி தான் சொல்றாரு இடம் இடம் உண்டு. தவறு. இன்னொருக்கா கேள்வி நான் தாரேன். மரங்கள் வளர முதலில் இதனை செய்து கொள்வார்கள். மரங்கள் நடுகிறதுக்கு முதல் இதை செய்துதான் மரங்களை நடுவார்கள். சரோஜினி சொல்லட்டா? இல்ல பாருங்க, ஒரு நிகழ்வோ கொண்டாட்டமோ செய்யறதுக்கு இது முக்கியமாக அமையும். சரோஜினி செல்வி ஜெயமலர் சொல்லுங்க. நீங்க முதல் சொல்ல இல்லையா? ஜெயமலர் சொல்லுங்க. ரெண்டாம் தரம் திருப்பி கேட்டுக்கொண்டு வாரேன். சொல்லுங்க ஜெயமலர் சொல்லுங்க. மரங்கள் வளர மரங்கள் வளர மரங்கள் வளர முதலில் மரங்கள் வளர முதலில் இதனை செய்துதான் மரங்களை நடுவார்கள். ஒரு நிகழ்வோ அல்ல கொண்டாட்டமோ இது முக்கியமாக அமையும். செல்வி சொல்லுங்க. சொல்றது இடம் சமப்படுத்துறது அல்ல இடம். தவறு. சரோஜினி சொல்லுங்க. மேடை மேடை. வாழ்த்துக்கள். மேடை என்பது சரியான பதில். மேடை அமைச்சிட்டு தானே முதல் விதிகளை போடு, மேடை செய்து விதிகளை போடுவினா மற்றது ஒரு நிகழ்வோ இல்லை ஒரு கொண்டாட்டமோ செய்யறதுக்கு மேடை இல்லாமல் அரங்கேறுமா? சரி சரோஜினி. இனி பத்மினி கமலாந்தன் மூன்றாவதாக. மீன்கள் பிடிப்பதற்கு இதனை உபயோகிப்பார்கள். மீன்கள் பிடிப்பதற்கு இதனை உபயோகிப்பார்கள். பூக்கள் தேவைப்படும் போது மரத்திலிருந்து எடுப்பார்கள். இப்படி எடுப்பார்கள். பூக்கள் தேவைப்படும் போது மரத்திலிருந்து இப்படி எடுப்பார்கள். மீன்கள் பிடிக்க இது உதவுமா? வலையோ? வலை. தவறு. நவுலாவதி தில்லத்தேவன். இரண்டாவது தரவன்னு சொன்ன நீங்க. பூக்கள். முதலாவதாக மீன்கள் பிடிப்பதற்கு இதனை உபயோகிப்பார்கள். பூக்கள் தேவைப்படும் போது மரத்திலிருந்து இப்படி எடுப்பார்கள். நவுலாவதி தில்லத்தேவன். அந்த கூட அது பிடிக்கிறதுக்கு. வாணிமோகன். கொய்து தான் எடுப்பாரு. தவறு. ஜெயமலர். மீன்கள் பிடிப்பதற்கு சத்தத்தையே காண இல்ல சனங்கள்ல எல்லாம் மௌனத்துல நான் சொல்லடா. டைம் வரட்டும். ஜெயமலர் இல்லையா நீங்க? நான் இணையப்ப நிப்பாட்டுறேன். எனக்கு கஷ்டமா இருக்கு இப்ப நிக்க. பிள்ளைகளோட நிக்கிறேன். நான் சொல்லி பார்க்கவா? மற்றவிட்ட கேளுங்க. ஓகே. செல்வி நித்யானந்தன். பரி. வாழ்த்துக்கள். பரி என்பது சரி. பறி வைத்து மீன் பிடிக்கிறதானே? இப்படி பெரிய ஒரு விதிர் வைத்து பறிய வைப்பு மீன் பிடிக்கிறது. மற்ற பறிக்கிறேன் வாங்கன்னு சொல்றீங்களா? பூ பறிக்க வாங்கன்னு ஒரு பாட்டே இருக்குது. அடுத்த நான் அந்த கூடை என்னத்தானே முதல் கேட்ட நீங்க. அடுத்தது சரோஜினி அல்ல. இப்ப பதில் சொன்னதாரு? நான் சொன்னேன். செல்வி நித்யானந்தன். அப்புறம் சரோஜினி சொல்லுங்க. சரோஜினிய. சரோஜினி இல்லைங்க. ஆடு மான் இளையோரை இப்படி கூடுவார். ஆடு மான் இளையோரை இப்படி சொல்லுவார்கள். பகற்கொள்ளையர்கள் இப்படியின் வழியில் செய்கிறார்கள். பகற்கொள்ளையோ? இரண்டாவது தடவை என்ன கேட்கல. பகற்கொள்ளையர்கள் இப்படியில் வழியில் செய்து கொள்வார்கள். பகல் கொள்ளையர்கள். சரோஜினி சொல்லுங்க. முதலாவது ஆடு மாடு. ஆடு மான் என்பது இளையோரை இப்படி அழைப்பார்கள். என்னடா ஆடு அந்த சரியா வருதில்ல கேள்வி. ஆடு மான். ஆடு மான் மான் அது இளையோரை யாரு? குட்டிகளை இப்படி அழைப்பார்கள். அதுல இளம் பருவத்தினர் கேட்கிறீங்களா? அதுல இளம் பருவம். இடையர் சொல்லி பார்க்க. தவறு. பத்மினி சொல்லுங்க. பகற்கொள்ளையரை இப்படி பகற்கொள்ளையர் இவர் இப்படி செய்வினமோ? தட
இல்ல ஆடு மாடு இளையவரை எப்படி சொல்றது? ஓ, பத்மினி கமலாந்தன் இல்ல. நகுலதி திளைத்தவன் நான் சொல்லி பார்க்க ஆ? தெரியல தெரியல. ராணிமோகன் குட்டி என்று ஆட்டுக்குட்டி மான் குட்டி என்று இல்ல, வேற வீட்டுக்கு. ரெண்டாவது தடவை சொல்லுங்க. பகற்கொள்ளிகளை இப்படி வழியில் செய்வார்கள். கொள்ளியர்கள் வழியில் படித்தவர்கள். வழியில எப்படி செய்வார்கள்? அப்ப மறித்து மறி. மறி என்பது சரியான பதில். மறிக்கிறே இல்லையா? மறி என்று தானே ஆட்டை சொல்றது. ஆட்டின் குட்டிய அது மறி. வந்து பெண்ணாட சொல்றது மரியண்ட குட்டிகளை இல்ல. மரியாடு அது ஆடு குறும்பான மரியாடு அது குறும்பான இனம் தானே அக்கா. குறும்பான மறியண்டு மறிய சொல்ற அதான் பெண்களை. மரியன்ற குறும்பான மாட்டுலயே ஒரு இனம், அதாவது சொல்ற ஒழிய இல்ல. அதுல ஆட்டில ஆடு பெண்ணா- ஆட்டில பெண்ணாட்டை உங்களோட சொல்றது கேள்விக்கு வந்து மரியண்டு. குட்டி தான் பொருந்தும். குட்டிதான் சரி அதுக்கு. ஆமா ஆட்டுக்குட்டி என்று சொல்றோம். ஆமா ஆமா ஆமா. குட்டி என்ன குட்டி போட்டு மறைப்பினம் கல்ல இல்ல இல்ல இல்ல. ஆட்டுக்குட்டி இப்ப பகல்ல பறிக்கிறே இல்லையா? பெண்ணாட்டை பகற்கொள்ளியல் தான் சொன்னேன். நான் மறிக்கிறே இல்லையா பகல்ல வரைக்கலாம். அது மறைக்கிறது சரி, ஆட்டின் இதுல வரைக்க பொருந்தேல, அதுதான் பிரச்சனை. ஓகே சரி. ஆட்டுக்குட்டி அல்லது மறி என்ற சொல்லுக்கு ஆட்டுக்குட்டி அல்லது மான் கன்று பேராம். சரியா? மறி இல்ல, என்ற நல்ல சொல்லுக்கு மறைன்றது வந்து பெண் அது ஆட்டத்தான் பெண் மறை. ஆடைத்தான் சொல்றது மரியம். இதுல போட்டு இருக்குங்க இருங்க. இதுல பார்த்து தான் நான் இந்த கடுகு அதுல எடுத்தேன். சொல்றதெல்லாம் சரியான பிள்ளை அதுக்குள்ள தானே. மறி என்ற சொல்லுக்கு மறையோ கிடாயோண்டுதான் சொல்லுவினம். மறி என்ற சொல்லுக்கு ஆட்டுக்குட்டி அல்லது மான்குட்டி என்று சொல்வார்கள். குட்டி வராது மறிக்கு. ஆட்டுக்குட்டின்ற இனம் 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 தான் வரும். ஆட்டுக்குட்டின்ற இனம் தான் வரணும். சரி பரவாயில்ல, தெரியாத அறிஞ்சு விடுறது. இது ஆண்மானையும் குறிக்கும் என்பதும் பயன்படுகின்றது. மறைத்தல் என்ற விலையின் அடிப்படையில் தடுத்தல் பின்வாங்க. இந்த இதில் நான் பார்த்து தான் இந்த கேள்வி எடுத்தேன். நான் எடுத்துட்டு நான் இதில் பார்க்குறேன். நான் சரியாக பிள்ளையோடு தெரியாது. அதில் போட்டிருந்ததை தான் நான் பார்த்தேன். சரி. அடுத்தது யாரு இப்போ நான் கேட்டேன்னா ராணிக்கு அடுத்தது மாறி. ஜெயமலர். அவர் இல்ல, எனக்கு சொல்லுங்க. தேவலஜியா நிற்கிறீங்களா? அவர் இணைய இல்ல, கஷ்டம் என்று சொன்னாரு. சரி. வாணி பதில் தான் சொன்னது, கேள்வி கேட்கல நாட்ட. அது வராது, அப்படித்தான் தானே. ஓகே நீங்கள் பதில் சொன்னா அடுத்த ஆளுக்கு தான் கேள்வி. அடுத்த ஆள் ஜெயமலஜியம் இல்லை, நான் மாணிமன் தானே இந்த விட சொன்னோம். ஆமா. அடுத்தது ஜெயமலஜியம் இல்லையா? செல்வி நித்யானந்தன். இந்து கடவுளின் வாகனமாக இது அமைந்துள்ளது. இந்து கடவுளின் வாகனமாக இது அமைந்துள்ளது. இந்த பெயரில் இலங்கையில் ஒரு கடலும் உண்டு. கடல். இந்து கடவுளின் வாகனமாக அமைந்துள்ளது. இந்த பெயரில் இலங்கையிலும் ஒரு கடல் உண்டு. வாகனம். வாகனம் ஆண்டா என்ன? அந்த ரெண்டு மயில் வரும், எல்லாம் எலி இருக்கு. சரோஜினி சூரராஜா. எலி. கடல் என்று எவ்வளவு தெரியும். தெரவேற்க மீண்டும் சொல்லுங்க. இந்து கடவுளின் வாகனமாக இது அமைந்துள்ளது. இந்த பெயரில் இலங்கைக்கு ஒரு கடல் உண்டு. இலங்கைக்கும் இன்னொரு கடல், இந்தியாவுக்கும் தொடர்பான கடல் இது. ஒரு கடல் என்ற பெயர். சரி தேடுறீங்க, தேட வேண்டாம் நான்- தயவு செய்து. நேரம் போகுது. இதெல்லாம் யோசிச்சு சரி அடுத்தவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது நான் பத்மினி கமலான்னு சொல்லுங்க. நந்தி. நந்தி. நந்தி என்பது நந்தி என்று தானே வாகனம். சிவனிட வாகனம் நந்தி. நந்தி நந்தி கடல். நந்தி கடவுளா எங்களோட நந்தி கடல், பூராளிகள். அது அதுக்கு என்ன இந்தியாவுக்கு சம்பந்தம் கொண்டு போகணும். இந்தியான்ற தொடர்புடையதான் நந்தி கடல். இந்தியா அது இலங்கையில. அதுதான் ரெண்டாவதா உங்களுக்கு ஆமா, ஆமா. விரிவாக்கம் முல்லைத்தீவுல தந்ததுனால வர்றது, இலங்கை ஆமா. கடல். முல்லைத்தீவுல பகுதியில் இருக்கிறது அந்த ஆமா, தெரியும், நந்தி தெரியும். கடல். அது இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குது. அதில் போனா ம். அடுத்தது உங்களை போல நானும் இப்படி சும்மா கேள்விகள் எடுக்கிறதானே எனக்கு உள்ளதை நான் எழுது தாரேன் உங்களுக்கு. எல்லாரும் நீங்கள் இப்படியே தாரீங்க தானே. சரி, நாவலாதி இனி நாவலாதி இல்லை தேவனா. சூரியனின் மறுபெயரும் இதுவாகும். சூரியனின் மறுபெயரும் இதுவாகும். தாயகத்தில் ஒரு வாசிப்பு பத்திரையாக இது இருந்தது.
ஞாயிறு. தவறு. ஞாயிறு பத்திரி என்று வந்தது இது இலங்கையில. நாமளது இல்ல. வாணிமோகன் சூரியன். சூரியன். இல்ல. வாணிமோகன். சூரியன் மறுபேருன்னு சொல்றீங்க என்ன? ஓ ஓ ஓ. சூரியன் மறுபேர். சந்திரன். உதய வாணி எனக்கு தாயத்தில் இது ஒரு வாசிப்பு பத்திரிகையாக இருந்தது. ஏன்னா இப்ப தெரிஞ்சிட்டு ஆ, சொன்னதா. வாணிமோகன் வாணிக்கத்தான் நான். ஓகே, சிரித்திரன் என்று இருக்கு, அது இல்ல. ஓகே, சரி. ஓகே. செல்வி தினகரன். நித்யானந்தன். தினகரன். ஆ? தினகரன். வாழ்த்துக்கள். தினகரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். இப்ப வந்து சொன்னா அப்புறம் அடுத்தது செல்வி சரோஜினி சோதிராஜா. தினகரன் தினமலர் ஞாபகம் ஆ, வருது. சொல்லுங்க. சிலர் கதைக்கும் போது இப்படி பேசுவார்கள். சிலர் கதைக்கும் போது இப்படி பேசுவார்கள். வயல்களில் இது அதிகமாக இருக்கும். வயல்களில் அதிகமாக இருக்கும். சரோஜினி சொல்லுங்க. வள வள. தவறு. ரெட்ட கிழவியா? பத்மினி கமலாந்தன். நாத்து. சிலர் கதைக்கு போய் எப்படி பேச வயல்களில நாக்கு இருக்குதோ. நாத்து நாத்துண்டவ. நாத்து நடுறேன். நாட்டு சரி அது இல்லை. என்ன கேட்டு வயல்கள்ல பத்மினி கமலன். நவலோதி தில்லைத்தேவன். தெரியல. வாணிமோகன். வயலில் கூட களை தான் கிடக்குது. வயல்களில் நட்டாதான் அது பயிர் வர்றது. இது இயற்கையாக நாங்கள் செய்து கொள்றது. வாணிமோகன். வயல்களில் இது இருக்கு. வயல்கள்ல இது இருக்க மாட்டீங்க என்ன? ஆமா. இப்போ வந்துட்டுது எல்லாம் சொன்னா அப்புறம் தான் வருது. வயலில் நெல் இருக்கு, மணி இருக்கு, எதிர் இருக்கு, தண்ணி இருக்கு, வரப்பு வரம்பு. வாழ்த்துக்கள். வரம்பு வரம்பு மாதிரி பேசுறது. வரம்பு ஒரு பேசுறது. வரம்பு தான் அதான் சொன்னா அப்புறம் தான் நினைவு வருது. அடுத்தது ஜெயமலா செல்வி நித்யானந்தன். உலக நாடுகளில் இதுதான் இப்போது அதிகமாக நடக்கின்றது. உலக நாடுகளில் சிலர் இதுதான் அதிகமாக இப்போது நடக்கின்றது. நெல் வயல்களில் இதனை காணலாம். நெல் வயல்களில் இதை காணலாம். வயல்களில் நெல் வயல்களில் காணும். உலக நாடுகளில் இது நடந்து கொண்டு இருக்கின்றது. உலக நாடுகளில் சில நாடுகள் கூட இல்லை, சில இதில் தான் போட்டேன். உலக நாடுகளில் சில இடங்களில் இது நடந்து கொண்டு இருக்கின்றது. நெல் வயல்களில் இதனை காணலாம். கொத்தண்டு வருமா? கொத்து அதாவது சரோஜினி சொல்லுங்க. களை என்று சொல்லி பார்க்க. உலக நாடுகளில் இது நடந்து கொண்டிருக்கின்றதா? பத்மினி கமலாந்தன். அறுவடை. தவறு. நவலோதி தில்லைத்தேவன். தெரியல. நான் களைய வச்சிருந்தேன். களை இல்லையன்றியல் ஆனோடைய களை இல்லை. வாணிமோகன். போர். வாழ்த்துக்கள். போரண்டா என்னன்னு சொல்லுங்க. அப்போ நெல்லிന്റെ அந்த இதை நெல் எடுத்து போறதுன்றது. ஆமா ஆமா. போர் இப்ப என்ன நடந்து கொண்டது? சில நாடுகள்ல போர் தான் நடந்து. எனக்கு அந்த போர் ஞாபகம் வந்தது. வயல்ல வார போர் ஞாபகத்துக்கு வரே இல்லை. நான் சண்டை போர் என்று நினைச்சேன். நான் இது ஞாபகத்துக்கு வரே இல்லை. சரி, அடுத்தது செல்வி நித்யானந்தன். ஓகே. சிறு தானியங்களில் இதுவும் ஒன்று. சின்ன பிள்ளைகளுக்கு கடவுளை இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். 4, 6, 8 இன்னும் 2 கேள்வி இருக்கு. சிறுதானியங்களில் இதுவும் ஒன்று. தேடாம சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி கடவுள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். கடவுளை இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். நீங்களும் தோறீங்களா? எங்க என்னத்துல வேறுறது வாணி? இது சின்ன பிள்ளைகளோட போய் தான் தேடி கொண்டுரும்.
என்ன கடைசி இந்த ரெண்டாவது சொல்ல என்ன சின்ன பிள்ளைகளுக்கு கடவுளை சொல்றதா? சின்ன பிள்ளைகளுக்கு கடவுளை இப்படி சொல்லி கொடுப்பார். சின்ன பிள்ளைகளிடம் கடவுள் பற்றி இப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆமா கடவுளை சொல்லிக் கொடு, கடவுளோட பேரை சொல்லிக் கொடுப்பார். சரோஜினி சொல்லுங்க. சிறு தானியங்கள்ல உண்டா? ஓ, சிறுதானியங்களை இதுவும் ஒன்று. விறகு, தினை, அதெல்லாம் சரி, சிறுதானியம். பத்மினி கமலாதன் சொல்லுங்க. சாமி என்று சொல்லி பாப்போம். ஆ, சாமியோ சாமி சாமி தான். அதே நேரம் உரையா சொல்றீங்க. சாமி தான். சாமி. சாமிகிட்ட போட்டோன்னு சின்ன பிள்ளைகளுக்கு எங்க போறணும்? சாமி சாமி அது அது சாமை. சாமி இது சாமை. சாமி இல்ல இது சாமை. சாமையும் இருக்கு வாணி, சாமின்னு ரெண்டு உண்டு. எங்கட சாமி. ஊர்ல சாமின்னு நாங்க வைக்கிறோம். சாமையும் சாமின்னு ஒண்ணு ஒரே பேர் தான். சரி. சாமி என்று சொல்றது சாமின்னு சொல்றது. சாமி தான் அது. சாமி என்று எங்கட ஊர்ல சாமி என்று தான் கதைக்கிறவ. சாமி என்று சாமி என்றுதான் கதை. சாமி என்று சாமிகிட்ட போட்டு சிறுதானியம். சொல்ற சரியான சாமிக்கும் இவ்வளவு வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். சாமையும் சாமியும் ஒன்றுதான். அந்த கடைசியில எடுத்தா மற்ற இல்ல சொல்லி சாமைய சாமி என்று சொல்றார். கோமானி இப்ப சாமியும் சாமியன்னு சொல்றேன். அந்த நவுலவதியவரன் சொல்றாரு, அப்படித்தான் சொல்றேன்ட்டு. அப்படித்தான் சொல்றேன். ஓகே. எங்கட யாழ்ப்பாணத்துல எங்கட ஊர்ல எல்லாம் சாமின்னு தான் சொல்றேன். சாமி என்று நான் இந்த இதுல பார்த்தேன். நான் சாமி என்று இருக்கு, அதுலயும் கிடக்கு சாமி என்று. யார் சொன்னது? யார் சொன்னது இது? நான் பத்மினி. பத்மினி சொன்ன நீங்க என்ன? சரி, இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கு. நவுலவதி. ஆமா, நவுலவதி சொல்லுங்க. தென்னை மரத்திலிருந்து பெறப்படுவது எமது சமையலுக்கும் சம்பலுக்கும் முக்கியமானது. எமது சமையலுக்கு சம்பலுக்கும் முக்கியமானது. பின்னுக்கு அது என்ன பேர் இருக்குது? ரெண்டுக்கும் பேர் இருக்கு பின்னுக்கு. ஆனா முன்னுக்கு நாங்க இதை சொல்லித்தான் சொல்லுவோம். அந்த பேர்ல தென்னை மரத்துல என்ன இருந்து பெறப்படுகிறது. இது சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் படித்த நாங்க தானே, உங்களுக்கு விளங்கும். அது தென்னை இரண்டாவது தரவு என்ன? தென்னை மரத்திலிருந்து பெறப்படுவது எமது சமையலுக்கு சம்பலுக்கு முக்கியமானது. யார கேக்குறீங்க? நவுலவதிய. நவுலவதி சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நவுலவதி சொல்லுங்க. தெரியல, இளநீரை சொல்லி பாப்பா. இளநீர் இல்ல, வாணிமோகன். தேங்காய் பூ. தேங்காய் பூ தானே சம்பளம். இல்ல இல்ல, செல்வி நித்யானந்தன். வேறு என்ன இருக்கு? நானும் அதைத்தான் சொல்ல மாட்டா. தேங்காய் பூ. வேறு என்ன குறும்பு வேணுமே. சம்பலுக்கு என்ன தேவை என்றுதான் சம்பலுக்கும் மிளகாய் இதுகள் தான் வேணும். அவர் தேங்காயும் சரி தானே, தேங்காய் பூ வேணும் தானே. தவறு. சரோஜினி சொல்லுங்க. சம்பலுக்கு வேறு என்னது? சரோஜினி. சம்பலுக்கு தேங்காய் பூ தானே. தென்னையில இருந்து தேங்காய். சிலவல்ல வாணி தென்னை மரத்துல வெங்காயம் பெறுவது தெரியும். பத்மினி கமலானந்தன். சொல்லேக்க பாப்போம். சம்பலுக்கு தேவை என்று சொல்றீங்களா என்ன? சம்பலுக்கு மிக முக்கியமானது. பாத்தீங்களா? சம்பலுக்கு தேங்காய் பூ தானே முக்கியம். அடுத்தது நவுலவதி சொல்லுங்க. தெரியாதக்கா. தேங்காய் அதுல என்ன குருத்து சொன்னாங்க. 2 புள்ளி இதுக்கு. ஐயோ, இதை சொல்லித்தான் பின்னுக்கு அது என்ன பேர் வரும். தேங்காய் சொட்டு. இல்ல, முதல் இப்படி தேங்காய் சொட்டு மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நாங்க இதுல ஒன்று எடுக்கலாம், தேங்காய்னு எடுக்கலாம். அதே மாதிரி தான் நானும் இதை சொல்றேன். முன்னுக்கு வர்ற சொல்ல நீங்க சொல்லணும், பின்னுக்கு அது என்ன முழுவடி இருக்கு. நான் சொல்லி பார்க்க அடுத்த தேங்காய் திருவன். வாணிமோகன். செல்வி நித்யானந்தன். தேங்காய் திருவன். இல்ல. சரோஜினி. சம்பலுக்கு முக்கியமானது
வேற தேங்காய் சட்னி, அம், வெங்காயம், ம். தேங்காய், வருதில்ல பேர். வேற இல்ல நீங்க வேற இருங்கள். பத்மினி சொல்லுங்க. சில பேர் இதையே தனியும் சில நேரம் சொல்றவர், சில நேரம் விளங்க அதுல இல்ல. பேர் முழு பேரா இருக்குங்க. ஐயோ இந்த இது ஓகே சொல்றேன் நான். சொல்லுங்க. இல்ல பொறுங்க வாரேன். நவலோதி பத்மினி, நவலோதி தெரியல. வாணிமோகன் கொப்பரை தேங்காயா? ஓ இல்ல கொப்பரை கொப்பரை இல்ல அப்படி வராது. No. அந்த காய வச்சிருக்கும், அதுக்கு என்ன பேர் சொல்றது? அதான் கேளு, அதை சொல்லுங்க வடிவா. அதுதான் இப்ப நான் தேடுறேன். அது கொப்பரை இல்லையா அதுக்கு பேர்? கொப்பரை இல்ல. அப்ப பதிலா நாங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பாதிய தாங்கோ. கொப்பராண்டு தானே சொல்றோம். இல்ல 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 கொப்பரா தேங்காய் என்னக்கெல்லாம் வாங்கிக்கிறோம். பாதிய போடுங்க. அந்த அந்த காஞ்சி கம்பனுக்கு மற்ற கொப்புறத்தங்க வடிவா என்னண்டு யோசிங்க. சரி, நான் ஒரு நிமிஷம் தரேன். வடிவா யோசிங்க. வாணி யோசிங்க, நீங்க சொல்லுவீங்க. அந்த அந்த காஞ்ச தேங்காய ஓ, என்னன்னு சொல்றது? நேற்று வாங்கினாங்க காஞ்சது காஞ்ச தேங்காய் தான் நானும் வாங்கினான் வாணி. காஞ்ச தேங்காய் என்னன்னு சொல்றது? காஞ்ச தேங்காய நாங்கள் கொப்பரா தேங்காய்ன்னு தான் கொப்பரை சொல்றோம். என்ன சொல்றது? இல்ல கொப்பரை என்று சொல்றே கொப்பரா. இல்ல, நீங்க இது என்ன தேங்காய்ன்ற பருவங்களை யோசிச்சு பாருங்க. குறும்பையில இருந்து கடைசி மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள வருது. இளநீல ஆ தேங்காய், ஒரு ஆள் சொல்லுங்க. செத்தல் தேங்காய். வாழ்த்துக்கள். செத்தல் மிளகாய், செத்தல் தேங்காய்ன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? செத்தல் மிளகாயிலன்னா சம்பல் அரைக்கிற அதிகமாக. ஓ செத்தல் மிளகாய். ஆனா தேங்காய் பூவை நீங்க ஏற்றிக்கொள்ளலாம். என்னண்டு ஏற்றுக்கொள்ளும், மற்றது என்னண்டு வரும்? செத்தல் தேங்காய். தேங்காய் மற்றதுக்கு வராதானே? சரி, ஓகே, குட் குட் குட். அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதை செத்தல் தேங்காய், செத்தல் மிளகாய். ஓகே ஓகே. என்ன தெரியா, எங்கட ஊர்ல செத்தல் தேங்காய், செத்தல் மிளகாய் தான் நாங்க கதைக்கிறாங்க. அதைத்தான் நான் செத்தல் மிளகாய் எங்களுக்கு சரி தெரியாது. ஓகே ஓகே சொல்றேன் இல்ல. ஆனா நீங்க தென்னையில இருந்து படைக்க அது சரி. தென்னையில தானே வருது தேங்காய், செத்தல் தேங்காய். ஆமாம் ஆமாம். ஓ, யாரு சொன்ன இதுக்கு? நான் சொன்ன செத்தலன். செத்தல் சொன்னவர் அவர் ஆரம்பிச்சு வச்சது நான். அது நீங்க வாணிதான். என்ன நீங்க சொல்ல இல்லையே, பேர் சொல்ல இல்ல அவர் இல்ல அப்படி சொல்ல இல்ல. அது முதல்ல காஞ்சதண்டு சொல்லிட்டு தான் எனக்கு பேர் வராம இருக்குதான் இவர் செத்தலன்னு சொன்னவர். அதுக்கு மற்றது நீங்க அதுல இருந்துதான் வந்தது. செத்தல் மிளகாய் படிவா சொல்லி சரி இருக்கீங்க. சரியா, பிரச்சனை புள்ளி வேண்டாம், கொடுங்க அவருக்கு. 4 6 8 10 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. செல்வி நித்யானந்த் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. சரோஜினி சூரா 1 புள்ளி, பத்மினி கமலாதன் 2 புள்ளி, நவலோதி திலத்தும் 1 புள்ளி. அன்பானவர்கள் இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்புறவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இந்த தலைந்தாந்த அதிபர் நடாமுகன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொழில்நுட்பத்திலும் இந்த கேள்வி மறைவிலும் பதில் தரும் கலைவாணி மோகனர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு, ஆசா சிலை குலவிரியும் குமாருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததமே பாருங்க. சரி, அதையும் பாருங்க. இதே நேரம் ஜெயந்தி பாலா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கின்றார். இப்ப என்னத்தை பார்க்கட்டு டெலஸ்கோப் அதுகள் கண்டுபிடிச்ச இதை ஒரு பார்த்துக்கோ பாருங்க. நான் இது நேற்று வந்ததுலாம் பார்த்து எழுதி நான் அதில் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கில் பாருங்க, முன்பகுதியில் போட்டிருக்கேன். இது வரிசையில் போட்டிருந்ததுல பாருங்க. கல்குலேட்டர் கண்டுபிடித்தோர், டெப்ரைட்டர் கண்டுபிடித்து தந்தையர், பரணி மின்கத்த, தையல் மிஷின், டெலஸ்கோப், ரேடர், லிப்டை பாதுகாப்பது கண்டுபிடித்தவர், பிளாஸ்டிக் கண்டுபிடித்தவர், மவுசை கண்டுபிடித்தவர், பலூன். இதை பற்றி இந்த இப்படி அட்டவணையில இப்படி போட்டு இருந்ததான் தானே பாருங்க. சரியா, இது நேரம் நாங்கள் இந்த தானியங்கள் பற்றி கதைச்சிருந்தானே, அது சம்பந்தமானதான். இதுவும் ஜெயந்தி பாலா அவர்கள் வாணிமோகன் அவர்களே கடந்த கிழமை கவுனி அரிசி பற்றி வானொலியில் கலந்துரையாடல் நிகழ்ந்தது. அவருக்கு என்னென்றால் ஒரு டவுட்டு, அதாவது கேள்வி, கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் ஒன்றா? காரணம் 2 அரிசியும் ஒரே மாதிரி நிறத்தில் உள்ளது என்று சொல்றாரு. தெரியாது. இல்ல, மாப்பிள்ளை சம்பான்றது வேற, கவுனி அரிசி என்றது வேறு என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் சொல்றார் கலர் 2ம் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாஸ்மதி அரிசியும் வெள்ளை பச்சை அரிசியும் பார்த்தா கலர் ஒன்று தானே.
அதான் அது அந்த டைப்ரைட்டரை கண்டுபிடித்தவர் கொஞ்சம் சரோஜினி சோதராஜா அவர்கள் முடிச்சிட்டு பேசுவோம். சொல்லுங்க. ஆனா வாணி அது ரெண்டும் வித்தியாசம் ஒன்று இல்ல. வித்தியாசம் தானே. மாப்பிள்ளை சம்பாவித்திய இல்ல அவர் சொன்னா கலர் ஒண்டா இருக்குன்னு சொல்றேன். கலர் ஒன்று கருப்பா இப்ப அந்த பாருங்க இந்த பசுமதி அரிசியிலேயே ஒவ்வொரு மாதிரி கொண்டு மெல்லிசா ஒவ்வொரு பேர்ல பேர்ல கருப்பு அரிசி அரிசி இருக்குதானே. இப்ப சம்பா அரிசிலையும் வெள்ளை அரிசி இருக்குது சின்ன குட்டி. வெள்ளை சம்பா தானே. வெள்ளை சம்பா. ஓகே. குண்டு பச்சை குண்டு சம்பா அரிசி என்று ஒன்று இருக்குது, சம்பா அரிசி ஒன்று இருக்குது, மற்றது என்ன இட்டலி சம்பாண்டு கிடக்கு. ஒவ்வொன்றும் வித்தியாசமே நிறைய பேரு. ஓகே ஓகே. குத்தரிசியும் கருப்பு கலர் தானே வாணி. குத்தரிசி என்று சொல்றோம். ஆனா பூனரி அரிசி எவ்வளவு வித்தியாசம். கைக்குத்தரிசியும் பாருங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் வித்தியாசங்கள். ஓகே. ஆமா ஆனா வித்தியாசம். ஆனா கவுனி அரிசி கொஞ்சம் கலர் கூட. டார்க் கலர் மாதிரி. நான் 2-3 தரம் கழுவணுமா இருக்கும் 4-5 தரம் என்ன தெரியல. நான் ஒரு காலம் வாங்கவும் இல்லைன்னா தெரியும். நானும் சமைக்க இல்லை. ஆனா நல்ல மாமா அது டயபெட்டிக்ல நல்ல சொல்றாரு. இப்ப அவர் அனாக்கா சொன்ன மாதிரி சாப்பிட்டால் கொஞ்சம் வறுத்துட்டு அதையும் வேற என்ன சொன்னவர் ரெண்டையும் சேர்த்துட்டு பவுடர் ஆக்கிட்டு கொஞ்சம் மற்ற என்ன சொன்னவர் கழுவுறன்னு சொல்றது இருக்கல்லோ அது கழுவ அதுல இருக்கிற அந்த உமி என்ற அந்த சத்து கூட போயிடுமா. கணக்க கழுவ கூட ஏதோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு எங்கட அம்மம்மா சொல்லுவா. என்ன குருணி சேர்த்து கப்பல்ல அனுப்புற மாதிரி இந்த தண்ணிய நாங்க கூட விட்டு கழுவ ஏதோ ஒன்று சொல்லுவா. அது நினைவுல வரையில இப்ப அது கூட கழுவ கூட சத்து போயிடுமா இருக்குமே. அந்த தவிடு எல்லாம் அப்படியே வெளியில போகும். இப்ப அதைத்தான் இப்ப இப்படியும் நான் இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனால் இப்ப குத்தரிசி சமைக்கிறார்கள் என்ன செய்யணும், படிச்சு எடுக்கணுமா. அப்ப பிரயோசனம் இல்லையே, அவ்வளவு போதில்லை வெளியில படிக்க. அங்கே ஆனா குடிக்கிறாங்கல்ல கூடுதலா கஞ்சி ஊத்தமா தெளிவு தண்ணியா எடுத்து குடிக்கிறது சரியா. நேமா எல்லாரும் பெரிய போறவர்கள் குடிச்சு நிக்க போறாரு. எல்லாரும் அப்படியே ஆட்டுக்கு தானே ஊத்தி ஆட்டுக்கு ஊத்தி போட்டு அதுக்கு சத்தா தானே போகுது. ஆனா இங்க இல்ல நீங்க குடிக்கிறது வேற விஷயம். ஒரு ஆள் தான் குடிக்க போறீங்க, குடும்பம் குடிக்க போற இல்ல. ஆனால் இப்ப நீங்க வடிக்கணும் அதை அப்படியே ரசக்கூரில் போட்டா அப்படி வரப்போதானே தவிட்டோட சேர்த்து அப்பயே வடிக்கணும் அதை. வடிச்செடுக்கிறதால இல்ல அதுல என்ன கொழுப்பு இருக்கு. இப்ப நீங்க இது நல்லா இருக்கு. இப்ப சத்துக்கும் அந்த பற்று இல்லைன்றதுக்காக தான் பாஸ்மதியை தவிர்த்து நீங்க இப்படிப்பட்ட மொட்டைக்கருப்பனோ குத்தரிசியோ அதோ இதோ சாப்பிட்றீங்க. அப்ப அதையும் நீங்க வடிச்சு கொட்டு போட்டிருந்தா என்ன சக்கையை தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டா. இப்ப சக்கையத்தான் நாங்க சாப்பிட்றோம். இப்ப எல்லாம் அவிச்சு இப்ப வெஜிடபிள் உருளைக்கிழங்கு அவிக்க அதுண்ட தண்ணி இப்ப சும்மா சாப்பிடுங்க அதுண்ட தண்ணி எல்லாம் ஊத்துனா அதுல அவிகிற சத்து முழுக்க வெளியில போகும். அது கூட அங்க டெனிஸ்காரர் சொல்லுவினும் அந்த உருளைக்கிழங்கு இதுக்கு மேலேயே ஒரு மெல்லிய உரிக்கேக்க தெரியும், ஒரு மெல்லிய வெள்ளத்தோல் இருக்கு தெரியுமே, அந்த தோலோட தான் நாங்க சாப்பிடணும். அதுல கூட அது சேர்த்து ஆனவடியா சும்மா கழுவி போட்டு அப்படியே வெட்டி போட்டு போட இல்ல மைக்ரோக்குள்ள வச்சுக்கண்டு உங்களுக்கு தண்ணி இந்த வேலை ஒன்றும் தேவையில்லை. அவங்க 10 நிமிஷம் வச்சு விட்டா அழகா சேரும். சமைக்கிறது தோலை சீவுறது. இப்ப பூசணிக்காய் எல்லாம் கூடுதலானாக்கள் தோலோட சமைக்கணும். எனக்கு அது ஏதோ தெரியாது, ஆடாயம் இருக்குது, நான் தோலை சீவுறது அதுல அரைவாசி கத்து போடுமா. ராணி இப்ப இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவாக்களுடைய ஒரு அந்த இதல்ல வெள்ளி அப்ப அவையோட நிகழ்வு இருக்கா? இது ஸ்பெஷல் நிகழ்வுகள் சிலுவப்பாதை எனக்கு தெரியா, யாரும் சொல்ல இல்ல. நேவிஸ் அவர்களும் ஜானசன் அவர்களும் சொல்லுங்க உங்களோட சிலுவப்பாதை அவர்கள் செய்யறது தானே. சிலுவப்பாதை வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எத்தனை பேர் பின்னேரம் செய்வோமா இல்ல என்ன மாதிரி இப்படி செய்யறது? பின்னேரம் வராதானே காலையில உங்களோட சிந்தனையோட செய்யுங்க. காலையிலான செய்யறது நீங்கள்
காலமே தான் செய்கிறது. அப்படியாண்டா வாணி என்ன வெள்ளிக்கிழமை நேரம் போயிடுமல்ல அப்புறம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எங்களுக்கு கோயில். சொல்லியாக்கா கொஞ்சம் பாருங்க. ஆனால் இப்ப என்ன, ஆனால் அது வளமையா காலையெல்லாம் செய்யறவங்க செய்யற காலமே தான் நீங்க. செய்வோம். கொஞ்சம் எங்களுக்கு நேரம் வேணும். சிலுவப்பாதை கொஞ்சம் நேரம் எடுக்கும். இல்ல அதான் சொல்றேன், அதான் செய்யுங்கன்னு சொல்றேன். காலையெல்லாம் செய்யலாம், பின்னரங்கள் நேரம் வராது. அப்ப வாணி எங்கட ப்ரோக்ராம்கள் செய்யாமலே எல்லாம் விடணும். இல்ல இல்ல உங்களோட நேரம் இல்லாதோ அவ்வளவுக்கு இல்ல இல்ல அவ்வளவுக்கு எடுக்கிற இல்ல, அவ்வளவுக்கு நேரம் எடுக்கிற இல்லக்கா. அந்த அரை மணி அந்த தியாலத்துக்குள்ள அரை மணி முடிக்க நேரத்துக்குலாம் முடியறது அது. கொஞ்சம் ஏனென்றால் ஒரு ஆள் சொல்லி நேரம் முடிய அடுத்தவர் சொல்றதா, ஏன்னா இந்த சிந்தனை வராது, நார்மல் சிந்தனை இருக்காது. ஆமா அதை சின்ன அதையும் செய்யலாம் செய்யணும் முதலியா. இல்ல அப்படி வராது, அப்படி வர இல்ல. இல்ல நான் குறிப்பிட்ட நேரத்துல ஒரு தரம் இதை பற்றி கதைக்கையில நான் தான் இதை தொடங்குறேன். எல்லார்ட்டும் இன்னும் கேட்க இல்லை, நான் நிக்க இல்லை. நான் நேற்று முந்தின நாள் இப்ப இன்றைக்கு இப்ப பின்னேரம் காய்ச்சிட்டு சொல்றேன். வெள்ளிக்கிழமை ஓகே இருக்குமாச்சு. இல்ல அதைத்தான் நான் கேட்க வலிக்கிட்டேன் நான். என்ன அவன் நிகழ்ச்சி நடந்தா அப்புறம் எங்களுக்கு லேட் ஆயிடல. இல்ல 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 இல்லக்கா, இல்ல இல்ல அது அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ள செய்யறோங்க. சிலுவப்பாதை சிந்தனை நேரத்துக்கு நாங்க செய்யறோம். அது இல்ல இல்ல நான் அப்படி நினைக்கல, நான் நினைக்கிற சிந்தனையும் சொல்லிட்டு செய்கிறதாக்கு வந்து இல்ல சிந்தனை வராது, அப்படி செய்யல, நேரம் இல்லையா? அப்படி வராது, சிந்தனை வராது. இவங்க ஒவ்வொரு ஆக்கள் சொல்ல முடிய அதை பாடிட்டு அதை செய்யறது நல்லா இருக்கிறது. அது சிந்தனை வராது. இனி அப்ப அந்த டைமுக்குள்ள செய்தீங்கண்டா நீங்க எனக்கு நாளைக்கு சொல்லி விடுங்க என்ன மாதிரியாண்டு. நாளைக்கு சொல்றேன் மணி என்ன பயணம் வேறு அது வேணும். நாளைக்கு ஒழுங்கு பண்ணிட்டு நாளை பின்னேரம் சொல்றேன் உங்களுக்கு. சரோதினி அக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நோமலாக எனது கேள்விக்கணை நிகழ்வு நடைபெறும். அடுத்த வாரம் புதன்கிழமை நேரம் பாணி இந்த நிகழ்வு அதை முடிச்ச பிறகுதான் முடியும் இறுதி நிகழ்வு. இல்ல இல்ல புதன் வந்து இவங்களோட சிவர்சி இல்லையடா போட்டிருக்கு. இந்த புதன் இல்லையன்னு நீங்கள் வார புதன் இருக்குது. அதான் என்ன என்ன மறந்து போனீங்க? சொரியாக்கா பொறுங்கோ. ஐயோ எனக்கே இந்த குழப்பம். இந்த புதன் இல்ல என்ன எனக்கு அடுத்த வாரம் பொறுங்கோ. அடுத்த வாரம் வேண்டா கவிதைக்கு பின்னர் அல்லது இல்ல அடுத்த வாரம் ஜனவரி செவ்வாய் போய் அடுத்த திங்கள் உங்களோட நிகழ்ச்சி இருக்கா? அடுத்த திங்கள் செய்வேன். அடுத்த திங்கள் இருக்கும். ஈஸ்வருக்கு அடுத்தது இருக்குது என்ன? ஈஸ்வருக்கு அடுத்தது இருக்குன்னா 7ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி திங்கள் செய்வேன். செவ்வாய்க்கிழமை இல்ல, செவ்வாய் புதன். அப்ப சொல்லி கவியாளம் தான் சரி வரும் கவிதை பிறகு. பரவாயில்ல, கேட்டுக்கொண்டிருந்தால் நான் வெள்ளிக்கிழமை ஒரு அவைகளுக்கு சொல்லி விடுறேன். ஏன்டான் இப்ப பத்மினி சரோஜினி அக்கா இல்லையே அகம்பரம் அவரும் வெள்ளிக்கிழமை சொல்லுங்களேன். அடுத்த கிழமை தான் ஐரோபிக்கு போறவரல்லோ. யாரு? இல்ல அவாவும் அந்த எக்ஸசைஸுக்கு என்னது போறவல்ல பத்மினி. வியாழன் வியாழக்கிழமை வேலைக்கு போயிடுவார், வந்துடுவார் தானே கவிதை முடியறதுக்கு. இல்ல அதைத்தான் சொல்லி முதல்ல நான் வெள்ளிக்கிழமைக்கு அறிவிக்கிறேன். ஓகே ராஜினி அக்கா வந்துருக்கிறீங்க. நேவிஸ் அவர்களும் ஒரு முறை மியூட் எடுத்துட்டு சோட்டா பண்ணுங்க. நன்றி. நிறவுக்கு கொஞ்சம் பாருங்க. அறிவு கலைஞர் நிறவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். தொகுப்போடு தியானம் நடத்தினவர்கள்